ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு மருத்துவ குணங்களை தாங்க பார்க்க போகிறோம். அன்றாட நம்ம உணவில் வாழைத்தண்டை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாட்கள் சேர்த்துக்கணுங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம கூட்டா உணவாக இதில் பொரியலாக டெய்லியும் எடுத்துக்கணும். இது என்னென்ன நமக்கு சரி செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, சிறுநீரக கற்கள் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அது திரும்பவும் நமக்கு வளராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, இதை நான் டெய்லியும் நம்ம ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதை கூட்டு பொரியலாகவும் எடுத்துக்கலாம். இதை நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, இந்த மாதிரியும் கல் சம்மந்தமான யூரினரி பையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளமையும் சரி செய்யும். இதை நம்ம ஜூஸாக மோர், வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் அடித்து காலையில் வெறும் வயிற்றில் பெப்பர் போட்டு குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாலும் நமக்கு கல்லடப்பெல்லாம் இருக்காதுங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்களும் இதை எடுத்துக்கலாம். இனிமேல் வரவும் கூடாது. நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் உலகத்துலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே கெமிக்கலாக மாறிக்கிட்டு வருது. அப்படிங்கிறப்ப வாரத்தில் 3 நாள் 4 நாள் நம்ம வாழைத்தண்டு ஜூஸு, பொரியல், கூட்டாக நம்ம எடுத்துக்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் நமக்குங்க. இந்த வாழைத்தண்டை நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம டெய்லியுமே நம்ம வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூரினரி ப்ராப்ளம், கல்லடைப்பு, இது சம்மந்தமான எந்த ப்ராப்ளமும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.